ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேரன் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க. நிலா வந்து சேரன் கூட பேசாம சேரனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம சேரன் இருந்துட்டு நிலாவுக்கு நம்ம பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டோம், மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துட்டோம், நம்மளால் நிலா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது சோழன் இருக்காங்க. சோழன் கிட்ட டே சோழா என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ணே என்னண்ணே இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுண்ணே, நீ இதவே நினச்சிக்கிட்டு இருக்காதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, என்னதான் இருந்தாலும் வீட்டு விஷயத்த, அதுவும் நம்ம பர்சனல் விஷயத்த அந்த ராகவ் கிட்ட நான் சொல்லியிருக்க கூடாது. அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நான் ஏதோ யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான்டா புரியுது. அப்படி நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போது நம்ம சோழனும் சேரனும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம நிலாவுமே வெளியே வந்து துணியெல்லாம் ஊற வச்சுட்டு சேரனை கண்டுக்காமே அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நடேசன் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மற்றவங்களுமே உள்ள ரெண்டு பேராக நின்று பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த டைமில் நம்ம சேரன் இங்கே நிலா கிட்ட போகிறாங்க. நிலா வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கவும் நிலா இந்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கி கீழே வச்சிடுறாங்க. சேரனுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும், நிலா நம்மளை திட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போது சேரன் வந்து நிலா கிட்ட நிலா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணா வேண்டாண்ணா, எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே, பயங்கர கோவமாக இருந்தேன். அந்த ராகவ் என்னெல்லாம் கேட்டான் தெரியுமா, அவன் யாருண்ணே என்ன கேட்குறதுக்கு, எனக்காக நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, எனக்கு ஒன்றுனா நீங்கள் எல்லாருமே துடிப்பீங்க, எனக்காக எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அவன் எதுக்காகண்ணே எனக்கு இடம் பார்க்கணும், ஃப்ளாட் பார்க்கணும், அவனை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே, என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த டைமில் தான் நீங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவன் என்கிட்ட என்னென்னமோ கேட்டு இப்படி என்னென்னமோ நடந்துருச்சுண்ணே. சாரிண்ணே, நானுமே உங்களை எதுவும் தப்பாக பேசியிருக்கக்கூடாது, எல்லோரும் முன்னாடியும் வச்சு உங்களை அறிவில்லையா அது இதுன்னு என்னென்னவோ கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது சேரன் வந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போதும்ண்ணே, நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, விடுங்கண்ணே, நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராகவ் என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டு என் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரகடாக நடந்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து சோழன் தண்டனை கொடுத்துட்டாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே, அன்னைக்கு நைட்டு தான் சோழன் வந்து ராகவை பார்த்து நல்லா பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கியிருக்காங்க. எனக்கு அப்போ தானே மனசே ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகிடுமான்னு கூட பயந்தேன், ஆனால் அதுக்கும் எதுவும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சோழன் சொன்னார். சோழன் உண்மையாகவே ரொம்ப ஸ்மார்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே மெய் மறந்து நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி இருந்துட்டு பல்லவங்கிட்ட, பல்லவா இதுதான் சாக்குன்னு சோழன் ஓவராக சீனாக போடுவான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பல்லவன் இருந்துட்டு எப்படியோ சேரனனை அண்ணியும் மன்னிச்சிட்டாங்க, இப்போ தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, வீட்டில் யாராவது சண்டை போட்டுக்கிட்டாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பல்லவன் வந்து பாண்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நம்ம சரியாயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போது நம்ம நிலா இருந்துட்டு அண்ணே நீங்கள் எதோ நினச்சி கவலைப்படாதீங்கண்ணே, சரிங்கண்ணே நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேரன் இருந்துட்டு இங்கே பார்ப்பா நிலா, நீ திரும்பவும் அதே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவதுக்கு கம்பெனியில் நீ ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அவனுக்காகலாம் நம்ம எதுக்காக நான் பயந்துக்கிட்டு வேலையை விட்டு நிற்கணும், என்னுடைய லட்சியமே நான் வேலை பார்த்து அது மூலமாக சம்பளம் வந்து அதை வச்சு வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆசையோடு இருக்கேனே. அவனுக்காக நம்ம எல்லா ஆசையுமே இது பண்ணிக்க முடியுமா, நம்ம என்னுடைய வேலை என்ன, அங்கே போயிட்டு என்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேனே, தேவையில்லாமல் யாரு கூடயும் பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கவே மாட்டேனே, பார்த்துக்கலாம், ஏதாவது மேலும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு ஆஃபீஸ் கூட பார்த்துக்கலாண்ணே அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு அண்ணே நிலா சொல்கிறது கரெக்டு தானே, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நிலாவை நானே பிக்கப் ட்ராப் ரெண்டுமே பண்ணிடுறேன், நிலாவுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நிலாவை நான் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போது இங்கே நம்ம நிலா மனசில் சோழன் வந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். இப்போல்லாம் சோழனுக்கு நிறையவே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிலா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனசில் உள்ளதை இப்போ வரைக்குமே சோழன் கிட்ட சொல்லலை. ஆனால் மனசுக்குள்ளே சோழன் வந்து இப்போது நிரம்பி இருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். ஆனால் டிவோர்ஸ் அதுக்கு அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம சோழனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தேர்ட் இயரிங் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம நிலா வந்து நான் சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு சரிங்களா ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அதாவது காரில் போய்கிட்டு இருக்கப்போயே நம்ம சோழன் இருந்துட்டு நீங்கள் எதுக்காகவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராகவை பற்றி கவலையே படாதீங்க. அவன் இப்போது எனக்கு பயந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உண்மையாகவே அவன் பெரிய ஆள், அது மட்டும் இல்லாமல் வசதி இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் எனக்காக போயிட்டு அந்த ராகவை அடிச்சிருக்கீங்க, எந்த பிரச்சனை வரும்னு கூட யோசிக்காமல் உண்மையாகவே உங்களை எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி தான் பறக்குது. ஆனாலுமே மனசுக்குள்ளே ஒரு சின்ன கஷ்டம் என்ன அப்படின்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதான் நிலா நம்மக்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியுமா, தாங்கிக்கக்கூடிய சக்தி கூட நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. என்ன சோழன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் சோழன், நீங்கள் என் கூட இருக்கிறப்ப எப்படிங்க எனக்கு பிரச்சனை வரும், அப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு பிரச்சனை வராது, நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா மனசில் உள்ளதை அப்படியே நீ சோழனுக்கு புரிகிற மாதிரியும் புரியாத மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் சோழன் வந்து அதை வந்து ஒரு சின்ன கேரிங்காக தான் நினச்சிக்கிறாங்களே தவிர மற்றபடி பெருசெல்லாம் யோசிக்கிறதில்ல. ஏன்னா டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நிலா வந்து உறுதியாக இருந்திருப்பாங்க முன்னாடி. ஆனால் இப்போ கிடையாது. நம்ம சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம நிலாவுக்கு வந்துருச்சு. அதை மீன் பண்ணி தான் நம்ம நிலா வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூடவே இருந்தால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது சோழனுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னலாம் தெரியல. ஆனால் நம்ம நிலா மனசில் ஒரு ஓரமாக இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆஃபீஸ்க்குமே போயிடுறாங்க. நிலா இருந்துட்டு இப்போது சோழன் இருந்துட்டு நிலா ஆஃபீஸில் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் அப்படின்னா கூட எனக்கு கால் பண்ணிடுங்க நிலா, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சோழன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலா ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறாங்க. இப்போது ராகவுமே வந்துட்டாங்க. ராகவ் முகம் வீங்கி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாயாண்ட பிளட்டு கசிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேண்டேஜுமே போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம சோழன் அடித்ததில் அவங்களுக்கு முகமெல்லாம் லைட்டாக அங்கங்கே வீங்கியிருக்கும். உடனே திவ்யா இருந்துட்டு என்ன சார் முகமெல்லாம் வீங்கியிருக்கு, பிளட்டெல்லாம் இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ராகவ் வந்து அப்படியே நிலாவை பார்க்குறாங்க. என்ன சார் நிலாவை பார்க்குறீங்க, நிலா என்ன கனவுல வந்து உங்களை அடிச்சிட்டாங்களா என்ன, கனவுல அடித்தாலுமே உண்மையிலே நிஜத்தில் உங்களுக்கு முகம் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனேங்க நம்ம ராகுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க. நம்ம சோழன் வந்து ராகவை அன்றைக்கி அடித்த விஷயம் அந்த மைண்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது நம்ம ராகவ் வந்து அது வந்து நான் குளிச்சுட்டு வந்தேன், அப்போது தெரியாமல் கால் தடுக்கி கீழே விழுந்து இப்படி ஆகிப்போச்சு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட எதுவுமே பேசாமல் ஏன் குட் மார்னிங் கூட சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க கேபினுக்கு போயிடுறாங்க. நிலாவை எதுவுமே ப்ரெஷர் பண்ணுறதில்ல. இப்படி ஏன் அதாவது சோழன் வந்து என்னை அடித்தான் அப்படின்னும் நம்ம நிலா கிட்ட கேட்குறதில்ல. உடனே திவ்யா இருந்துட்டு என்ன நிலா இன்றைக்கி ராகவ் என்னவோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார்ல, எப்பவும் போல் இல்லவே இல்லை, அவர் நார்மலாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, உனக்கு என்ன தோணுது நிலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணலை திவ்யா, அவர் நார்மலாக தான் இருக்கார், ஏதோ கீழே விழுந்துருக்காரு போல், அதனால் ஒரு மாதிரி இருக்கார் போல் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து கேஷுவலாக இங்கே திவ்யா கிட்ட சொல்லிடுறாங்க. நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சோழன் நல்லா வெளுத்து வாங்கியிருக்காரு போல், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எதுவுமே இவங்க பேசவே இல்லை, அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் கரெக்டாக வானதி பயங்கர கோவமாக வந்து உட்காடுறாங்க. நம்ம கண்ணை நினைக்கிறாங்க என்ன இந்த வானதி பத்திரகாளி மாதிரி வந்து உட்காருது, ஏதாவது சண்டையை இழுத்து விடுமோ,
பாவம் பாண்டி அண்ணன் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு போல. அண்ணே வானத்திண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ வானத்தியா, அப்போது நான் வந்து உட்கார்ந்ததை கூட நீங்கள் கண்டுக்கல பாண்டி. அப்போது என் மேலே உனக்கு எந்த ஒரு அக்கறையுமே பாசமும் இல்லை. எப்போவும் நான் உன் நினப்பாவே இருக்கேன், ஆனால் நீ என் நினப்பே உன் மனசுக்குள்ளே இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வானதி அப்படிலாம் இல்லை, எப்பயாவது நீ என் மனசுக்குள்ளே வந்து போவ, ஆனாலும் எந்த நேரமும் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தா கடையில் உள்ள வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இங்கே வேலை மேலே இருந்தால் தானே நான் ஒழுங்காக சரியாக வண்டியை ரிப்பேர் பண்ண முடியும். நான் கரெக்டாக ரெடி பண்ணால் தானே இதை ஓட்டுறவங்க சேஃப்டியாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் போதும் நல்லா வசனம் பேசுனதெல்லாம் போதும். ஆமாம், உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்ததே, அது மட்டும் இல்லாமல் சேரண்ணனை நிலா பயங்கரமாக வெளுத்து வாங்கினாங்க. சேரண்ணன் நிலா கூட பேசியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வானதி, நம்ம பாண்டி வந்து கேஷுவலாக தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வானதி நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அங்கே நடந்தது அப்படி கிடையாது. நிலா தான் பயங்கர கோவமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவன் பேசி கூட பல்லவனை திட்டி விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் சேரண்ணனே போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுச்சு, கையெடுத்து கும்பிடுச்சு. அதுக்கப்புறம் நிலாவே நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் அண்ணனும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் தான் எங்களுக்கே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இப்போது வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை வானதி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வானதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது அந்த நிலான்றவங்க என்ன பேசினாலும் நீங்கள் வாங்கிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக போயிட்டு நீங்கள் எல்லாருமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் மேடமுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக கூலிங்காக ஆகும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. பாண்டிக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு வம்பை வந்து இவ வளர்க்க போகிறா, அதுக்காக தான் இப்படி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. கடவுளே, இவ எந்த நேரத்தில் எப்படி இருக்கானே தெரியலையே, ஐயோ இவக்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்ன பாண்டி சொல்லு பாண்டி, அப்போது அந்த வீட்டில் நானுமே வந்து நான் யாரை என்ன கேட்டாலையும் வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வானதி இப்படியெல்லாம் பேசுகிற, பின்ன அந்த வீட்டில் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த நிலாவை எதுக்காக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி அந்த நிலா அந்த வீட்டுக்காக என்னதான் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு வானதி, தேவையில்லாமல் நிலா அவங்க பற்றியெல்லாம் பேச வேண்டாம், அவங்கள பற்றி நீ எதுக்காக பேசுகிற, நம்ம விஷயத்தை பற்றி பேசுவோம் வானதி, ஏன் நீ தேவையில்லாமல் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் போட்டு நமக்குள்ளே சண்டை எதுக்காக, நம்ம ரிலாக்ஸாக அதை விட்டுருவோமே. சேரான்னு ஏதோ தெரியாமல் அவங்க லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை அது அவங்களுக்குள்ள சால்வ் ஆயிடுச்சு, இதை வச்சு நம்ம எதுக்காக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து பாண்டி. அப்போது அவங்க ஏதோ உண்மையாகவே லவ் பண்ணி உயிருக்கு உயிராக நேசித்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தானே ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சோழ அண்ணனை பொறுத்த வரைக்கும் நிலாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் புருஷன் பொட்டாட்டி கிடையவே கிடையாது. சீக்கிரமாகவே அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறாங்க. எப்படியும் அந்த நீலா அந்த வீட்டை விட்டு போக தானே போகிறாங்க. அவங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் அப்படியா, உன்னை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவங்களோட மேரேஜ் ஃபேக், நம்மளோட லவ் வந்து ட்ரூ. நான் வந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக போக போகிறேன், அந்த வீட்டுக்கும் எனக்கும் தான் அதிகமான சம்மந்தம் இருக்குது. ஆனால் அந்த நிலாவுக்கு அந்த வீட்டு மேலே அப்படி என்ன அவ்வளோ அந்த வீட்டு அதாவது நீங்கள் எல்லாருமே அந்த நிலாவை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்படியும் சோழன் லைஃப்பில் இருந்து அவங்க வெளியே போக தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் பாண்டி இருந்துட்டு, எங்கள் பாரு வானதி, அவங்க போகிறாங்களோ போகலையோ அது அவங்களோட விஷயம், அவங்களோட லைஃப் மேட்டர், அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களோட லைஃப் விஷயத்தில் அவங்களுக்கு மட்டும் தான் முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. தேவையில்லாமல் நீ எதுக்காக அதை பேசி நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு பாண்டி, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் அந்த நிலானா அவ்வளோ மரியாதை கொடுக்குற நீ கூட தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் உனக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்தேன்ல, அதை உன் கையில் இருந்தால் எடுத்து சாப்பிடணுமோ. நான் அப்போவே நினச்சேன் அந்த நிலா உனக்கு ரூட்டு விடுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் பாண்டி, நீ அந்த வீட்லேயே நீ தான் ஸ்மார்ட், நீ தான் அழகு, உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும் பாண்டி, எல்லா பொண்ணுங்களுமே உன்னை பார்த்து ரசிப்பாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சோழனோட ஒய்ஃபாக இருந்தப்போவே அவங்க மேலே எனக்கு ஒரு கண் இருந்தது. இப்போ அவங்க ரெண்டு பேருமே உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கல, அது ஃபேக் தான், ரெண்டு பேரும் சீக்கிரமாக பிரிய போகிறாங்க அப்படின்னா, அப்போது நிலாவோட மனசில் நீ தான் இருக்க பாண்டி, உன்னை கண்டிப்பாக அவங்க வளைச்சி போட தான் பார்க்குறாங்க, நீ கொஞ்சம் உஷாராக இருப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன வானதி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்போது என்னவே அடிச்சிட்டு இல்லை, என்னை விட அந்த நிலா தான் உனக்கு முக்கியமாக போயிட்டா, அப்படி என்ன அவள் என்ன உனக்கு கொடுத்துட்டா, அவள் என்ன பண்ணா, என்ன ரெண்டு பேரும் எனக்கு தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பயங்கரமாக கோவப்படுறாங்க, நிறைய சந்தேகமும் படுறாங்க. உடனே பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. வானதி, நீ ஓவராக லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாத வானதி, அவங்க இவ்வளோ நல்லவங்க தெரியுமா,
தெரியுமா? எங்கள் வீட்டுக்காக எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் சந்தோஷம் இப்போ நிலச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க தான் காரணம். ஊரில் உள்ள எல்லா காலி பயல்களும் எங்கள் வீட்டை பற்றி எப்படிலாம் தப்பு தப்பாக பேசினாங்க தெரியுமா? அப்படி இருந்துமே எங்கள் எல்லாரையுமே புரிஞ்சுக்கிட்டு எங்கள் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிட்டு எங்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதே எங்கள் நிலா அண்ணி தான். அவங்க தான் எங்கள் வீட்டோட குலதெய்வம், குத்துவிளக்கு எல்லாமே. நாங்கள் அவங்கள இப்போ வரைக்குமே தன்னோட அம்மாவாக தான் பார்க்குறோம். அம்மா ஸ்தானத்தில் தான் பார்க்குறோம். ஆனால் நீ என்ன இவ்வளோ கேவலமாக சீப்பாக யோசிக்கிற? உன்னுடைய புத்தியே இவ்வளோ தானா? ஏன் வானதி, உன்னால் கரெக்டாக எதுலேயும் பேசவே முடியாதா? எப்போவாவது ஏதாவது சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லை வேணும்னு சண்டை போடுறதுக்காகவே என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதை கேட்டு வானதி இருந்துட்டு, அப்போது நீ உன் வீட்டுக்காக தான் பேசுவ, உன் வீட்டுக்காக கூட இல்லை, அந்த நிலாவுக்காக தான். இங்கே பாரு பாண்டி, அந்த நிலா முக்கியமா நான் முக்கியமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வானதி, என்ன இது அசிங்கமான வார்த்தை? என்ன நான் உன்னை 2 பேரை 3 பேரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அவ முக்கியமா இவ முக்கியமானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்கள் பாரு வானதி, நான் லவ் பண்ணது உன்னை மட்டும்தான். ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற. இனிமேல் இந்த லவ்வை பார்த்தாவே எனக்கு கோவம் தான் வருமே. உன்னை ஏன்டா லவ் பண்ணோன்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற வானதி, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி தான் என்னை யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி வந்து வானதிக்கிட்ட சொல்கிறாங்க. வானதிக்கு கோவம் வருது. இங்கே பாரு பாண்டி, இனிமேல் நான் உங்ககிட்ட பார்த்து பேசுகிறதுக்கு வரவே மாட்டேன். என்னை ஏன்டா லவ் பண்ணேன்னு தோணுதா கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேன். நான் போகிறேன் பாண்டி, நான் போகிறேன், போடி. நீ என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி பாண்டிக்கு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உடனே ஓடி வந்து, என்ன பாண்டி என்ன அப்போது நான் போயிட்டேன் அப்படின்னா ஒரே அடியாக அந்த நிலா கூட ஜாலியாக கூத்தடிக்கலாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்கள் அண்ணனுக்கும் நிலாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் வானதி, நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. சி, உன் புத்தி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோப்படுறாங்க. இனிமேல் நீ என் முகத்தில் முழிக்கவே முழிக்காத. நீயா வந்து என் காலில் விழுந்து கெஞ்சி கதறினாலுமே நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு வானதி வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ பாண்டி இருந்துட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. கண்ணன் இருந்துட்டு, என்னென்ன இதெல்லாம், ஏன்னா நீயும் கோவப்படுற? அதான் அந்த வானதி எதுவும் புரிஞ்சுக்காம அடிக்கடிக்கு இப்படி பேசுறது சகஜம் தானே. நீ எதுக்கு பாண்டி இவ்வளோ பாண்டினா இதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம நிலா ஆஃபீஸ் முடிஞ்சு சரி வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. ஏன்னா இந்த ராகவ் அடி வாங்கியிருக்க விஷயம், ராகவால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது விஷயமா நம்ம சோழன்கிட்ட பேசி ஆகணும், சோழனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ் டே வருது, அவர்கிட்ட தன்னோட மனசில் உள்ள காதலை சொல்லிடணும். நமக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் எல்லாம் நடக்கவே கூடாது, கோர்ட் ஹியரிங்க்கு நம்ம போகவே கூடாது, லாயருக்கு கால் பண்ணி சொல்லிடணும்னு சொல்லிட்டு பல யோசனைகளோட சந்தோஷமாக இங்கே நம்ம நிலா வந்து வீட்டுக்கு நடந்தே வந்துக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் வழியில் இங்கே கஸ்தூரி வராங்க, நம்ம கார்த்திகாவோட அம்மா. நிலாவை பார்த்ததுமே இங்கே கஸ்தூரியோட அம்மா கஸ்தூரி இருந்துட்டு, என்ன நிலா, அதான் நேற்று தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உனக்கும் சோழனுக்கும் நடந்த கல்யாணம் பொய் கல்யாணமாமே. நான் கதை சீரியலில் கூட இப்படி ஒரு கல்யாணத்தை பார்க்கல. உன் அப்பா அம்மா கிட்டேருந்து உங்கள் அப்பா அம்மா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீ அந்த சோழன் பையனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே. இப்போது அது உங்களுக்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் ஆகி 2 பேருக்குமே கல்யாணம் நடந்ததா சட்டப்படி ப்ரூஃப் ஆகிருக்கு போல். அது மட்டும் இல்லாமல் அந்த சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்புறதுக்காக நீ பிளான் பண்ணியிருக்க. 2 டைம் கோர்ட்டுக்கு கூட போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கே. சேரன் வீட்டில் என்ன நடந்தாலுமே எங்கள் ஊருக்கே தெரிஞ்சிரும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீ வந்ததுல இருந்தால் எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஊர் ஆளுங்க சொன்னது எல்லாமே உண்மையாக போச்சு இல்லை. அந்த குடும்பத்தில் பொம்பளைங்க தங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீ என்ன 6 மாதமோ 1 வருஷமோ இருந்துட்ட. அது கடவுளோட செயல் போல, அந்த வீட்டோட ராசி அப்படி, எந்த பொண்ணுமே தங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதானே எப்படி விதிக்கு மாறா நீ எப்படி அந்த வீட்டில் இருந்துட முடியும்? நீயும் சோழனை பிரிஞ்சு போக போகிற. நான் கூட 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இப்படி போய் கல்யாணம் மாட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நல்ல பொம்பளை தான் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எதுக்காக நீங்கள் இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதை நானும் சோழனும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. நீ இத்தனை நாளா அந்த 5 ஆம்பளைங்களுக்கு நடுவுல தானே குடும்பத்த நடத்திக்கிட்டு இருந்திருக்க. அது மட்டும் இல்லாம அந்த சோளம் பையன நீ உண்மையாவ கூட காதலிச்சு கல்யாணம் பண்ணல. அப்படி இருக்கிறப்போ இத்தனை நாள் அந்த வீட்ல இருந்திருக்க. நீயும் சரியான பொம்பள தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மீன் பண்ணி இங்க நம்ம நிலாவ சொல்லவும், நிலாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. போதும் நிறுத்துங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ஏன் இப்படி வாய் கூசாம ஒரு மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் அசிங்கமே இல்லாம அந்த குடும்பத்துல இத்தனை நாளா அந்த 4 ஆம்பளைங்களுக்கு நடுவுல இருந்திருக்க. உனக்கே அசிங்கம் இல்ல. எனக்கு என்னடி அசிங்கம்? தப்பு பண்ணது நீடி அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க வேலைலாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க நம்ம நிலா. இங்க கஸ்தூரி இருந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடி, உன்ன மாதிரி பொம்பளைங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இருக்காங்க. ஆனா அவங்க கூட ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா நீ அதை விட கேவலமா தானே இருக்கிற. ச்சீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசவும் நிலாவுக்கு கோவம் வந்து பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க. இங்க பாருங்க, சோழனுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? சோழனும் நானும் நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறோம். அவர் என்னுடைய புருஷன் தான். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றத அந்த ஊரில் நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 1க்கு 12 குழந்தை நாங்கள் பெற்றுக்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து வயிறு எறி தானே போகிறீங்க. அப்போ பார்த்துக்கிறேன். இன்னொரு நாளைக்கு என்னை தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க, ஏன் என் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரியோட வாயை அடிச்சிட்டு நம்ம நிலா வந்துடுறாங்க. சந்தோஷமாக நம்ம வந்துக்கிட்டு இருந்தா இவங்க வேற தேவையில்லாததை பேசி நம்மளை கஷ்டப்பட வைக்கிறாங்க. ச்சே, இவங்களுக்காகலாம் நம்ம எதுக்காக கஷ்டப்படணும்? நம்ம சோழன்கிட்ட போயிட்டு நம்ம மனசில் உள்ளதை சொல்லி ஊருக்கு முன்னாடி நம்மளும் சோழனும் சந்தோஷமாக குடும்பம் குட்டின்னு வாழணும். எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும். எல்லாரும் முகத்துலையுமே கரிய பூசணும். நம்ம அந்த குடும்பத்தை நம்ம இன்னும் இன்னும் மேலும் மேலும் செழிக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை மாற்றி பெரிய வீடாக கட்டணும். சோழன் கூட நம்ம கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதெல்லாம் பார்த்து இந்த கஸ்தூரி அத்தனை எல்லாருமே வயிறு எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா தனக்கு தானே பேசிக்கிட்டு நடந்து வரவும் அப்போ தான் பல்லவன் வராங்க காலேஜ் முடிஞ்சுட்டு. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி நீங்களும் நடந்தே தான் வரீங்களா? ஏன் அண்ணன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, உன் அண்ணனுக்கு மதியம் நான் கால் பண்ணியிருந்தேன், சவாரிக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. நான் வரேன்னு தான் சொன்னார். ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் ஆட்டோலேயே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதான் நடந்தே வரேன் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி எப்படியோ நீ சேரான நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு வரவும், நிலா இருந்துட்டு அதை பற்றியெல்லாம் பேசாத பல்லவா, அதான் அது முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கும் உங்கள் முகத்தில் அப்படியே சந்தோஷமாக இருக்குது, பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம நிலா இருந்துட்டு, என்ன பல்லவா காயத்ரி கூடலாம் இப்போ நீ மணிக்கணக்கில் கடையில் போட ஆரம்பிச்சிட்ட போல், என்ன உங்களுக்குள்ள லவ் சீன் நான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நீ அதெல்லாம் அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சந்தோஷமாக இரு பல்லவா, சடானு யாரையுமே லவ் பண்ணாத சரியா, உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா உனக்கு ஏற்ற பொண்ணா கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு அமைச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து அதை பற்றி பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தான் நம்ம நிலாவுக்கு ஞாபகம் வருது. இங்கே பாரு பல்லவா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரு 1 கிலோவில் கேக் வாங்கிட்டு வரியா, சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கிட்டு வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம பல்லவனுமே போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறாங்க. சேரன், பாண்டி, சோழன் இவங்க எல்லாருமே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நடேசன் கேக்கை பார்த்துட்டு, என்ன நிலா யாருக்கு இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோழனுமே, என்னங்க எதுக்காக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேலண்டைன்ஸ் டே வரப்போகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது நாளைக்கு தானே வரப்போகுது. ஆமாம், முன்னாடி நாளே நான் சர்ப்ரைஸாக அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சோழன்கிட்ட தான் அந்த விஷயத்த நான் முக்கியமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே ரெக்க கட்டி வானத்தில் பறக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. என்னங்க நீங்கள் திருதுப்புன்னு எனக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன்னு எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம நீலா எல்லாரும் முன்னாடியுமே நம்ம சோழனை முன்னாடி நிற்க வச்சு, சோழன் கீழே, அதாவது அவங்க ப்ரப்போஸெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு காலை முட்டி போட்டுக்கிட்டு, சோழன் லவ் யூ சோழன், உங்கள் கூட கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. நம்ம டிவோர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம். நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்
சொல்லணும். என்ன சொல்கிறீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்ன சொல்லட்டும்னு சொல்கிறீங்க நீங்கள்? நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததே இதுதாங்க. உங்களோட மனசு மாறிடாதா? எப்படியாவது உங்களோட மனசை நான் மாற்றிட மாட்டேனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேங்கங்க. இப்போ உங்கள் வாயால் இப்படி ஒரு வார்த்தை கேட்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் நானும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கிட்ட நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. நம்ம நடேசனுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருமா நிலா, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனக்குமே இப்போதான்பா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரனுமே ஆமாப்பா நிலா, நீயும் சொல்லணும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் கடவுள்கிட்டலாம் வேண்டியிருக்கேன். அது எப்போ நடக்கும்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. கடைசி வரைக்கும் நீ சோழன் கூட சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சோழனோட வாழ்க்கையை பற்றி இனிமேல் கவலையே இல்லைப்பா. இத்தனை நாளாக அவனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அவனோட வாழ்க்கையை நீ சரியாக வழி நடத்துவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. சோழனுக்கு அப்படி பயங்கர சந்தோஷம். என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம நடேசனவே தூக்கிடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிறைய அப்பான்னு சொல்லி என் வாழ்க்கை இனிமே ஜோன்னு ஜொலிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடேசனுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.